அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வடிவேல் ஆசிரியர். நாம் 10ஆம் வகுப்பில் 6ஆம் பாடமான முக்கோணவியல் பாடத்தில் பயிற்சி 6.4இல் உள்ள கணக்குகளை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 4வது கணக்கு, உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம். ஸோ 2 திங்ஸ் இருக்கு. ஒன்று உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு, இன்னொன்று அலைபேசி கோபுரம். அடுக்குமாடி குடியிருப்பு, அலைபேசி கோபுரம். அடுக்குமாடி குடியிருப்பு சின்னதாக இருக்கும், அலைபேசி கோபுரமானது பெரியதாக இருக்கும். ரைட். ஸோ அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து கோபுரத்தோட உச்சியை பார்க்குறாங்க. அலைபேசி கோபுரம் பார்த்தீங்களா, அதோட உச்சியை பார்க்குறாங்க, அது 60 டிகிரி. மற்றும் குடியிருப்பின் உச்சியிலிருந்து கோபுரத்தின் அடியை பார்க்குறாங்க, அப்போ கீழே பார்த்தா அது இறக்க கோணம், அது 30 டிகிரி. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் எனில் அலைபேசியின் கோபுரத்தின் உயரத்தை காண்க. ஸோ அந்த அலைபேசி கோபுரம் எவ்வளோ உயரம் இருக்கிறது அதை கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் 120 மீட்டர் இருக்க வேண்டும். ஸோ இந்த கோபுரம் உயரம் கண்டுபிடிப்போம். அந்த உயரமானது 120 மீட்டரை விட அதிகமாக இருக்க வேண்டும். இருந்தால் கட்டுப்பாட்டுக்கு உட்படுகிறது அர்த்தம். ரைட். 2 விஷயம், அடுக்குமாடி குடியிருப்பு 1, அலைபேசி கோபுரம் 1. ஏற்ற கோணம் 60 டிகிரி, இறக்க கோணம் 30 டிகிரி. அடுக்குமாடி குடியிருப்பின் உயரம் 50 மீட்டர். இந்த கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷில் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். The angle of elevation of the top of a cell phone tower from the foot of a high apartment is 60 degree. So angle of elevation, one is apartment, high apartment, and another one is cell phone tower. Angle of elevation is 60 degree, and the angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. Angle of elevation 60 degree and angle of depression 30 degree. If the height of the apartment is 50 meter, apartment height is 50 meter, find the height of the cell phone tower. So we have to find the height of the cell phone tower. Okay. one condition கொடுத்திருக்காங்க. According to radiations of control norms, the minimum height of a cell phone tower should be 120 meter. So radiations control norms படி அந்த செல் ஃபோன் டவர் மினிமம் 120 மீட்டரோட இருக்கணும், அதுக்கு மேலே தான் இருக்கணும், அது கீழே இருக்கக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம செல்ஃபோன் டவரோட ஹைட் கண்டுபிடிப்போம். அது கண்டிப்பாக 120 மீட்டர், அது அதிகமாக தான் இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு நம்ம அஸ்யூஷுவல் என்ன பண்ணலாம், பிக்சர் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு அதில் தேவையான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு கணக்குக்கு போயிடலாம். ஸோ 2 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி கட்டிடம், சிடி கோபுரம். ஏபிங்கிறது அப்பார்ட்மெண்ட் அண்ட் சிடிங்கிறது செல்ஃபோன் டவர். அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி கட்டிடம் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் அதோட ஹைட்டு. ஸோ சேம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 50 மீட்டர். அடுக்குமாடி கட்டிடத்துக்கும் செல்ஃபோன் டவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிடி, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம். ஸோ இங்கே அடியிலிருந்து இதில் உச்சியின் ஏற்ற கோணம் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. 60 நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், குடியிருப்பின் உச்சியிலிருந்து அப்பார்ட்மெண்ட்டு டாப்ல இருந்து கோபுர அடியின் இறக்க கோணம். ஸோ உச்சியிலிருந்து இங்கே கோபுரத்தின் அடி, அதை இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. எவ்வளோ? 30 டிகிரி. ஸோ அப்பார்ட்மெண்ட் ஹைட் டாப்ல இருந்து இந்த டவரோட பாட்டத்தை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இறக்க கோணம் 30 டிகிரி. இது டிரான்ஸ்வர்சல் குறுக்கு வெட்டி சொல்லுவோம். இது 30 டிகிரினா இந்த கோணமும் 30 டிகிரி தான். இப்போ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணம் கூட 2 கிடைக்கும். என்ன பாருங்க, ஒன்று ஏபிசி இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும், இன்னொன்று பிடிசி இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். 2 செங்கோணங்கள் கிடைக்குது. இதை வச்சு கணக்கு பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக ஹைட் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு சிடி தான் செல்ஃபோன் டவரோட ஃபுல் ஹைட்டு. இந்த டி கொடுத்துருக்காங்க 50 மீட்டர். எப்படி இந்த அப்பார்ட்மெண்ட் ஹைட் தான் சேம் அப்படியே இங்கே வரும். ஸோ இந்த சிஇ டிஸ்டன்ஸ் அந்த ஹைட் பார்த்தீங்கன்னா ஹச் எடுத்துக்கலாம். அப்பார்ட்மெண்டோட ஃபுல் ஹைட் வேணும்னா 50 + ஹச் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஹச் கண்டுபிடிக்கலாம். ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடியில்
tan theta is equal to எதிர்பக்கம் இடத்துல பக்கம் opposite side by adjacent side. tan theta theta பாருங்க 30 டிகிரி இருக்கு, அதை போட்டுக்கலாம். இதுக்கு opposite side AB அது 50 by BD. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். tan 30 உடைய வேல்யூ 1/√3 equal to 50 by x. ஸோ ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 into x equal to x, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 50√3. ஸோ ரெண்டுத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50√3, x equal to 50√3. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். BCD, தட் இஸ் செங்கோண முக்கோணம் BCDயில் செங்கோண முக்கோணம் BCDயில் tan theta equal to எதிர்பக்கம் இடத்துல பக்கம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BCD tan theta equal to opposite by adjacent side. tan theta பாருங்க பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கு. tan 60 டிகிரி equal to opposite side, இது ஃபுல்லாகவே வரும். ஸோ இது ப்ளஸ் இது ஆட் பண்ணிக்கணும். 50 + h 50 + h by adjacent side. ஆப்போசிட் சைடு இது adjacent side. adjacent x எடுத்திருந்தோம், அது வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். 50√3 50√3. tan 60 வெளியே பார்த்தீங்கன்னா √3 by 1 போட்டுக்கலாம். எதுக்காகனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பர்பஸ்க்காக. 50 + h by 50√3. ஸோ ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 50 + h 50√3 into √3. 50 + h equal to 50√3 into √3. So next step, 50 into √3 into √3, √9 ஆகும். √9 அதுக்கு ஆன்சர் 3. So 50 into 3, 50 into 3 equal to 150. இது வந்து 50 + h is equal to 150. நமக்கு h தான் தேவை. ஸோ 150 minus 50 ப்ளஸ் 50 எங்கே போச்சுன்னா -50 ஆகிடும். h equal to 100. நமக்கு வந்து ஃபுல் செல்ஃபோன் டவர் ஹைட் தான் தேவை. இது h வந்து 100 பார்த்தீங்கன்னா h 100, இது 50. ஸோ ஃபுல் செல்ஃபோன் டவர் ஹைட் பார்த்தீங்கன்னா 100 + 50 equal to 150. அலைபேசி கோபுர உயரம் height of the cell phone tower 100 + 50 is equal to 150 மீட்டர். கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 120 மீட்டருக்கு மேலே இருக்க கேட்டிருக்காங்க. மேலே இருந்துச்சுன்னா அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்படும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன பண்ணலாம்னா செல்போன் கோபுர விதிகளுக்கு உட்பட்டு உள்ளது அப்படின்னு எழுதிக்கலாம். கட்டுப்பாடு உட்படுகிறது. ஸோ மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். ஒரு கிளான்ஸ் பார்த்தா என்ன பண்ணணும் அப்படி பார்த்துக்கலாம். அடுக்குமாடி கட்டிடம், செல்போன் டவரு, அப்பார்ட்மெண்ட்டு, செல்போன் டவரு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 50, அப்படியே சேம் தான் இங்கே 50 வரும். இந்த சி டிஸ்டன்ஸ் தெரியாது, ஹைட் தெரியாது, ஹச்னு வச்சுக்கலாம். இதுதான் மொத்த செல்போன் டவரோட ஹைட்டு. ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் tan 30 எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் எடுத்து போடுறோம், 50√3 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PCD எடுத்துக்கிட்டு tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent side, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், 50 + h by 50√3. அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு h கிடைக்கிது. h ஈக்குவல் டு செல்ஃபோன் டவர் ஹைட், ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா 100 + 50, 150. அங்கே 120 மீட்டர் இருந்தாலே போதும், இங்கே 120 மீட்டரோட அதிகமாக தான் வந்திருக்கு. ஸோ மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ், கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், 5வது கொஸ்டின். 66 மீட்டர் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் 60 டிகிரி 30 டிகிரி எனில் பின்வருவற்றை காண்க. அதாவது 2 இருக்கிறது, ஒன்று அடுக்குமாடி குடியிருப்பு, இன்னொன்று விளக்கு கம்பம். அடுக்குமாடி குடியிருப்பு, விளக்கு கம்பம். ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம். ஸோ அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து உச்சியும் பார்க்குறாங்க, அடியையும் பார்க்குறாங்க. ஏற்ற கோணம் 60 டிகிரி, இறக்க கோணம் 30 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடி கட்டிடத்தின் உயரத்திற்கும் இடையுள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையுள்ள தொலைவு கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. தனித்தனியாக ஃபைன் பண்ணலாம். இதை முதல்ல இங்கிலீஷில் ஒரு கிளான்ஸ் இந்த கொஸ்டினை பார்த்துடலாம்.
exercise 6.4 fifth question. The angles of elevation and depression of the top and bottom of a lamp post. So lamp post ஓட angle of elevation and depression top and bottom கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து from the top of a 60 meter high apartment are 30 degree and 60 degree and 30 degree respectively. இது angle of elevation, this one is angle of depression. ஸோ ரெண்டில் எது ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா லேம்ப் போஸ்ட்டு ஹைட்டு, அப்பார்ட்மெண்ட்டு சிறியது. அப்பார்ட்மெண்ட் சின்னதாக இருக்கும், லேம்ப் போஸ்ட் பெருசாக இருக்கும். ஸோ லேம்ப் போஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்லேருந்து டாப்பையும் பார்க்குறாங்க, அப்பார்ட்மெண்ட்லேருந்து பாட்டத்தையும் பார்க்குறாங்க. இது ஏற்ற கோணம், இறக்க கோணம், ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன். நம்ம 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் தி ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், செகண்ட் ஒன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட், third one the distance between the lamp post and the apartment, √3 equal to 1.732. ஸோ இதுக்குள்ள பிக்சரை போட்டுக்கிட்டு கொடுத்துருக்க டீடைல்ஸை அதில் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு மேற்கொண்டு பார்க்கலாம். ஏபி அடுக்குமாடி, சிடி விளக்கு கம்பம், அப்பார்ட்மெண்ட், லேம்ப் போஸ்ட். அப்பார்ட்மெண்ட் ஹைட்டு 66 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேரலாக லைன் ட்ரா பண்ணால் இந்த ஹைட்டும் 66 மீட்டர் தான் வரும். ஸோ அதுக்கு மட்டும் சேம் ஹைட்டு தான், லேம்ப் போஸ்ட்டுக்கு பாதி வரும். இது 66னா இதுவும் 66 தான். இந்த சி டிஸ்டன்ஸு ஹச்சுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபுல் லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் கண்டுபிடிக்கணும், சிடி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பில் இருந்து லேம்ப் போஸ்ட்டோட டாப்பையும் பார்க்குறாங்க, பாட்டத்தையும் பார்க்குறாங்க, உச்சியையும் பார்க்குறாங்க, அடியையும் பார்க்குறாங்க. இது ஏற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். திஸ் ஒன் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இறக்க கோணம். ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 60 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. ஸோ டிரான்ஸ்வர்சல் குறுக்குட்டி சொல்லுவோம். இது 30 டிகிரி அப்படின்னா இதுவும் 30 டிகிரி. 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஏபிடின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஏசிஇன்னு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி, செங்கணும் முக்கணும் ஏபிடியில் tan θ equal to opposite side by adjacent side, tan 30 equal to 66 by x. tan 30 வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி போடும்போது எக்ஸை ஃபைன் பண்ணிடலாம். tan θ, θ பதில் 30 டிகிரி, tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி, தட் இஸ் 66 பை adjacent தெரியாது, எக்ஸ் வச்சுக்கலாம். அடுத்த பக்கம் எக்ஸ். tan 30 வேல்யூ 1 by √3 ஈக்குவல் டு 66 by x. கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல். 1 into x equal to x. இது என்ன பண்ணிங்கன்னா 66 √3. ஸோ ஒரு வேல்யூ இங்கே எழுதிடலாம், 66 √3. இது 66 √3னா இந்த சைடும் ரெண்டு சேமாக தானே இருக்கும், 66 √3. எகைன் நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஇசி, செங்கணும் முக்கணும் ஏஇசியில் tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 60 equal to h by 66 √3, opposite side, adjacent side, h by 66 √3. tan 60 value √3 by 1 போட்டுக்கலாம். எதுக்காகனா குறுக்கு பெருக்கல், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பர்பஸ்க்காக அப்படி போட்டுக்கிறோம். இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம். 1 into h equal to h equal to 66 √3 into √3. ஏற்கனவே பார்த்துருக்கோம். 66 into √3 into √3 √9 ஆயிடும். ஸோ இங்கே போட்டுருக்கேன் பாருங்க, √9 ஆயிடும். 9க்கு ரூட் எடுத்தா 3, 66 into 3. இதோ h equal to, இதை மல்டிப்ளை பண்ணிடலாம் ரெண்டையும். h equal to 198 மீட்டர். ஸோ h இதுதான் 198 மீட்டர். ஸோ இப்போ கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினும் எழுதி அதுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, விளக்கு கம்பத்தின் உயரம், ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ லேம்ப் போஸ்ட் இது ஃபுல்லாக லேம்ப் போஸ்ட்டு, இது 66, இது 198. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். 4 மீதி 1, 16 மீதி 1, 864. ஸோ விளக்கு கம்பத்தின் உயரம், ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட் இஸ் 264 மீட்டர். செகண்ட் கொஸ்டின் விளக்கு கம்ப உயரத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையில வித்தியாசம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அபார்ட்மெண்ட். ஸோ லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம்.
அப்பார்ட்மெண்ட்டு 66, இது ஃபுல் ஹைட்டு 264. ஸோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா இந்த 198 அதுதான் வித்தியாசம். அப்பார்ட்மெண்ட்டு சேம் லேம்ப் போஸ்ட் வந்துடும், எக்ஸ்ட்ரா ஹச் கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா அதுதான் வித்தியாசம். 198 மீட்டர். ரொம்ப சிம்பிள், கொஷின்லேயே ஆன்சர் இருக்கு. தேர்ட் கொஷின், விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அபார்ட்மெண்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஏற்கனவே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அபார்ட்மெண்ட்டு லேம்ப் போஸ்ட்டு, அடுக்குமாடி கட்டிடம் விளக்கு கம்பம், ரெண்டுத்துக்கும் தொலைவு பார்த்தீங்கன்னா 66√3. 66√3. ஸோ √3 வேல்யூ நமக்கு தெரியும், 66 × 1.732. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் இங்கே கீழே போட்டிருக்கேன், நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். அதை 1.732 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கிறதால இங்கேயும் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 3 டிஜிட் ரைட் சைடில் வர மாதிரி இருக்கும். பாயிண்ட் இங்கே இருக்கும், 1 2 3 3 டிஜிட் ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். ஸோ 114.312 114.312 மீட்டர். இதுதான் ரெண்டுத்துக்குள்ளுடைய டிஸ்டன்ஸ், தொலைவு. மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஏபிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி அபார்ட்மெண்ட்டு, சிடி என்பது விளக்கு கம்பம் லேம்ப் போஸ்ட். இதோட ஹைட் கொடுத்துருக்காங்க 66, அப்படியே இணைதான் இது செவ்வகம் ரெக்டாங்கிள்ங்கிறதால இது 66னா இதுவும் 66 தான். இந்த ஹைட் நமக்கு தெரியாது, ஹச்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், ஆங்கிள் ஆஃப் டெப்ரேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. 60 டிகிரி ஏற்ற கோணம், 30 டிகிரி இறக்க கோணம். இது 30 டிகிரினா டிரான்ஸ்வர்சல் குறுக்கு வெட்டி, இதுவும் 30 டிகிரி. ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஏபிடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம், இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் ஏசிஇ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு வச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ, இது ரெண்டு கூட டிஸ்டன்ஸ் 66√3 கண்டுபிடிச்சிடுறோம். இது 66√3னா மேலே அப்படியே அதுவும் 66√3 தான். ஓகே, அகைன் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏசிஇயில் tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஹச் பை 66√3. இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஹச்ங்கிறது 198 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 198 ஹைட் கிடைச்சிருது. ஃபுல் லேம்ப் போஸ்ட் ஹைட்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள செகண்ட் கொஸ்டின் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது டிஃபரன்ஸ்ங்கிறது இந்த ஹச் கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா 198, அதுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது மூணாவது டிஸ்டன்ஸ் கேட்டிருப்பாங்க, தொலைவு. அடுக்குமாடி கட்டிடத்துக்கும் இந்த விளக்கு கம்பத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அது பார்த்தீங்கன்னா 66√3. இந்த √3க்கு வேல்யூ 1.732, அதை மல்டிப்ளை பண்ணிருந்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 264 மீட்டர், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 198 மீட்டர், தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 114.312 மீட்டர். ஸோ ரெண்டு சம்ஸ் இந்த கொஸ்டினில் பார்த்தோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பாருங்கள், என்ன பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.